वासुदेवाय नमः संकर्षणाय नमः पृथ्व्याय नमः अनिरुद्धाय नमः केशवाय नमः नारायणाय नमः माधवाय नमः गोविन्दाय नमः विष्णवे नमः मधुसूदनाय नमः त्रिविक्रमाय नमः वामनाय नमः श्रीधराय नमः श्रीकेशाय नमः पद्मनाभाय नमः दामोदराय नमः श्याय नमः कूर्माय नमः परागाय नमः नारसिंहाय नमः वामनाय नमः राम राम रामाय नमः कृष्णाय नमः कल्किने नमः ज्वाला नरसिंहाय नमः अहोबिल नरसिंहाय नमः मालोल नरसिंहाय नमः क्रोड नरसिंहाय नमः नारंज नरसिंहाय नमः भार्गव नरसिंहाय नमः योगानंद नरसिंहाय नमः छत्रवण नरसिंहाय नमः अवल नरसिंहाय नमः पादक नरसिंह लक्ष्मी नरसिंहाय नमः श्री भूमि नीला समेत लक्ष्मी हयवधन परब्रह्मणे नमः भक्ति प्रजाप्य परिभालयन्तां न्यायेन मार्गेण ब्राह्मणे प्रभुनस्तनक्यागा सत्कासिनो भवन्तु काले वसुवन्यन्य पृथिवी सदालने स्वयं कपयं ब्राह्मणादुद्भया अवशालानां सर्वान् सगुणो Amen.
நகரம் வண்டதரத்தவையில் தண்டரங்கத்தமானே சைச்சகரம் தந்தடைந்தார் கணைவலகன் பானவர் அரசர்கள் வந்தவர் நேடே எடு திசை நிறைந்த நெறிகளுடன் புகழ்ந்த இரங்கலேட்டமும் வெளியுடும் ரசம் அது தலைவலைகள் போன்ற வனண்டர்த்தம்மா அவதாரம் அனன்யலப்யம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மம் தர்ணம் பிரபத்யே நீலாதுங்கஸ்தனகிரிதலே சுத்தமுத்யோஜகிருஷ்ணம் பாராத்யம் சோம் ஸ்ருதி சரசரசுத்தமத்யாபயந்தி ज्योतिष्ठायां सरे निकरितं या बलाग्रद्यमुच्ये गोदादस्ये नमिदमिदं भूयेवास्तु भूयः அன்னவயல் புதுவையாண்டாளரங்கற்கு பண்ணுதிருப்பாவை பல்வதிகம் இன்னசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லோ சூடிக் கொடுத்த தொடர்புடையே தொல்பாவை பாடி அருளவல்ல பண்புடையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்ன பிரியன்னை மாற்றம் நாம் கடவா வண்ணவே நல்கு புகழ் வில்லி புத்தூராடி பூரம் மேன்மேலும் மிக விளங்கு விஷ்ணுஜித்தன் தூய திருமகளாய் வந்தரங்கனாக்கு சுழாய் மாலை முடி நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீயுரைத்த தையுறுதிங்கள் பாமாலை ஆய புகழ் 143 அன்புடனே அடியேனுக்கு அருசை நீயே. நமஸ்தே. திருப்பாவையினுடைய 4வது பாசுரம் இன்னைக்கு அனுபவிக்க இருக்கிறோம். இந்த 4வது பாசுரத்தினுடைய விசேஷ அர்த்தங்களை அனுபவிப்பதற்கு முன் வழக்கம் போல் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் கோதாஸ்துதியிலே சொன்ன 4வது ஸ்லோகத்தை முதலில் அனுசந்தானம் பண்ணிவிட்டு பிறகு திருப்பாவினுடைய அர்த்த விசேஷங்களை அனுபவிப்போம். கிருஷ்ணான்வேயேன தததிம் யமுனாய பாவம் தீர்த்தைர்யதாவதவகாஹ்ய சரஸ்வதீம் தே கோதேவிகஸ்வரதியாம் பவதி கடாட்சாத் வாசஸ்வரந்தி மகரந்த முஷக்கவீனாம். இது கோதாஸ்துதியில 4வது ஸ்லோகம். இது சுவாமி நிகமாந்த தேசிகன் என்ன சொல்றாருன்னா, கோதா பிராட்டியே நீ யமுனா நதி தீரத்துல கிருஷ்ணனுடைய திருவிளையாடல்களால் அந்த யமுனா தீர்த்தம் ரொம்ப பேர் பெற்றது போன்று கிருஷ்ணனை பற்றி உன்னுடைய பாடல்களால் திருப்பாவையாலும் நாச்சியார் திருமொழியாலும் அந்த கண்ணனின் சம்பந்தத்தால் பெருமை பெற்று விளங்குகின்றது. உனது பாடல்களால் ஆச்சாரியர்கள் தத்துவார்த்தங்களை தன் சிஷ்யர்களுக்கு அழகாக எடுத்துச் சொல்லுகின்றார்கள், வாக்கமிர்தமாக கொடுக்கின்றார்கள். அப்படி சிஷ்யர்கள் எல்லாரும் ஞானம் பெறுகின்றார்கள். நாவன்மை பெற்ற உன்னுடைய கடாட்சத்தால் ஆச்சாரியர்கள் சொல்கின்ற அந்த வாக்கு தேன் போன்ற அமிர்தமாக இருக்கின்றதே என்று சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் கோதா பிராட்டியினுடைய பெருமையை இந்த ஸ்லோகத்திலே சொல்லுகின்றார். இந்த அளவிலே அந்த 4வது ஸ்லோகத்தை அனுபவித்தோம். இப்பொழுது இன்றைய பாசுரமாகிய ஆழிமழை கண்ணா பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணுவோம். இன்றைக்கு 4வது பாசுரம். நாடு செழிக்க நல்ல மழை வேண்டும் என்று பிரார்த்தனை நேற்றைய பாசுரத்திலே பிரார்த்தனை பண்ணால் இன்றைய பாசுரத்திலே பஜன்ய தேவதைக்கு கட்டளை இடுகின்றார். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகுந்து கொடாத்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் வெங்கருத்து பாழியம் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி பலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சார்ந்து முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராடி மகிழ்ந்தேரோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தினுடைய வெளிப்படையான அர்த்தம் ஒண்ணு, அந்த பாசுரத்திலே உள்ளுரை பொருள் வேறு. உள்ளுரை பொருள் என்பது ஸ்வாபதேசம் என்று சொல்லுவார்கள். ஸ்வாபதேசத்துல வேதாந்தமாக விரித்து பொருள் சொல்லலாம், சுருக்கமா அனுபவிப்போம். வெளிப்படையான பொருள் என்னன்னா, மழைக்கு அதிபதியாகிய அந்த பஜன்ய தேவதையை பார்த்து வான்மழையாக நீர் அளிக்கின்ற அந்த அருட்கொடை, மழையாகிய கொடையை எப்பொழுதும் மறக்காதே, மறுக்காதே. கடலில் புகுந்து நீரை உட்கொண்டு கம்பீரமாக முழக்கிட்டு வானத்திலே ஏறி மேகங்களிலே பரவி உன் நிறத்தால் கார்மேனி வண்ணனாகிய அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய கரிய நிறம் போல் அந்த மேனி கருத்து நீ வர்ஷிக்க வேண்டும். பத்மநாபன் கையில் உள்ள அந்த
வலம்புரி சங்கில் வீட்டிருக்கின்ற சுதர்சன சக்கரம் எப்படி பிரகாசமாக இருக்கின்றதோ அதுபோன்று மின்னலும் இடியுமாக நீ நல்ல மழையை பொழிய வேண்டும், நாடு செழிக்க பொழிய வேண்டும், நாங்கள் வாழ பொழிய வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே பஜன்ய தேவதைக்கு ஆண்டாள் நாச்சியார் ஒரு கட்டளை இடுகின்றார். ஆகவே இந்த பாசுரத்தை சுவாபதேசமாக உள்ளுரை பொருளாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் பாகவத பிரபாவம் என்று சொல்லுவார்கள். ஏன் பாகவத பிரபாவம் என்பதற்கு பின்னால் விளக்கம் சொல்லுகின்றேன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மழைக்கு அதிபதி பஜன்ய தேவதை. வேதமே பஜன்ய தேவதையை போற்றி பாடுகின்றது. भर्जन्योवाम् अपाम् आयतनम् आयतनवान् भवति यः भर्जन्यम् आयतनम् वेद आयतनवान् भवति आपो वै भर्जन्यस्यायतनम् आयतनवान् भवति एवं वेद योपाम् आयतनम् वेद आयतनवान् भवति என்று வேதம் பஜன்ய தேவதையை போற்றி பாடுகின்றது. இந்த ஸ்லோகத்தை நாம் நமது மந்திர புஷ்பத்திலே பெருமாளை கொண்டாடுகின்ற பொழுது நாடு செழிக்க நல்ல மழையை அந்த பஜன்ய தேவதை கொடுப்பதற்கு நீ அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி தெரிவிக்கின்றோம். இப்படி வெளிப்படையாக பார்த்தால் இந்த பாசுரம் பஜன்ய தேவதையாகிய மழைக்கு அதிபதியாகிய இந்திரனை குறித்து சொல்லுவதாக அமையும் வெளிப்படையான அர்த்தத்தில். ஆனால் இந்திரன் என்ற சொல்லுக்கு தலைவன் என்று பொருள். யார் தலைவன்? தலைவருக்கெல்லாம் தலைவன் தான் தலைவன். இந்திரனுக்கும் தலைவன் யார் என்றால் இந்த ஸ்ரீமன் நாராயணன் தான். ஆகவே இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் ஆழிமழை கண்ணா என்று அழைத்து இந்திரனை பாடினாள் என்று சொல்லுவது ஒரு பக்கம் இருந்தாலும் எம்பெருமானையே ஆழிமழை கண்ணா என்று ஆண்டாள் நாச்சியார் விழித்து அவரிடம் கட்டளை இடுகின்றாள் என்று அனுபவிப்பது சுவாபதேசமாகும். ஆகவேதான் நாம தினமும் சந்தியாவந்தனம் பண்றோம். சந்தியாவந்தனம் பண்ணுவோம். என்ன பண்றோம்? அர்க்கமண்டலத்தில் இருக்கின்ற அந்த சூரிய நாராயணனை சேவித்து அர்க்கமண்டல மத்தியஸ்தம் சூரியகோடி சமப்பிரபம் பிரம்மாதி சேவிய பாதாபியம் நௌமி பிரமர்சாகம் என்று அர்க்கியம் விடுகின்றோம் அல்லவா? அந்த பெரும் சூரிய நாராயணனை நினைத்துத்தானே நாம் பிரார்த்தனை பண்ணுகின்றோம் சந்தியாவந்தனத்தின் போது. ஆகவே இந்த பாசுரத்தில் ஆண்டாள் அழைத்திருப்பது ஆழிமழை கண்ணா என்று அழைத்திருப்பது இந்திரனை என்று பொதுவாக அர்த்தம் சொன்னாலும் உண்மையான அர்த்தம் இந்திரனுக்கும் தலைவனான இந்த ஸ்ரீமன் நாராயணனைத்தான் கூப்பிடுகின்றாள் என்று நாம் அர்த்தம் கொள்ள வேண்டும். ஆகவே தான் மழைக்கண்ணாய் என்று சொல்லி இருக்கின்றார். ஏன் இந்திரனுக்கு ஸ்ரீமன் நாராயணனுக்கு இந்திரன் என்ற ஒரு பெயரும் இருக்கின்றது. இதற்கு நமக்கு பிரமாணம் எதுன்னா, நம்ம பூசத்தத்துல பூமி பிராட்டியை பற்றி பேசுகின்ற பொழுது இந்திரபத்னி வியாபினி துரதரிதிகா வாயுமதி ஜலதயனி என்று இந்திரபத்னி என்று பூமாதேவியை சொல்லுகின்றோம் அல்லவா? இந்திரபத்னியா பூமாதேவியா ஸ்ரீமன் நாராயணனுடைய பத்னி அல்லவா? ஆகவே இந்திரன் என்ற பெயர் ஸ்ரீமன் நாராயணனுக்கு உண்டு என்பது இங்கு வெளிப்படையாகின்றது. ஆகவே இந்த பாசுரத்தில் ஆழி மழைக்கண்ணா என்று ஆண்டாள் சொல்லியிருப்பது ஸ்ரீமன் நாராயணனாகிய கண்ணனைத்தான் என்று பொருள் கொள்ள வேண்டும். சுவாபதேசத்தில் குன்றன் மேந்தி குளிர்மழை காத்த பெருமான் அல்லவா அவன். ஆகவே அவனை மழைக்கண்ணா என்று கூப்பிடுகின்றான் என்றும் நாம் அர்த்தம் கொள்ளலாம். இப்படி மழைக்கு அதிதேவதையான வருண பகவானை நினைத்து பாடினாள் என்று ஒரு அர்த்தம் எடுத்துக்கொண்டோம் என்றால், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எப்படி பரமேகாந்தியாக இருக்கின்ற பொழுது பிற தேவதையை எப்படி வழங்கலாம் என்று ஒரு ஐயப்பாடு எழலாம். இங்கு ஆழிமழைக்கண்ணா என்று அழைத்து இந்திரனை பாடினாள், வருணதேவனை பாடினாள் என்று ஒரு அர்த்தம் எடுத்துக்கொண்டால், இங்கு அவள் அவனை வணங்கவில்லை, கட்டளை இடுகின்றாள். ஒன்று நீ கைகரவே ஆழியுள் புக்கு முகுந்து குடாத்து ஏறி ஊழி முதல்வன் போல் உருவம் கருத்து நீ மழை பொழிய வேண்டும் என்று கட்டளை இடுகின்றாள் அல்லவா? பகவானுக்கு கட்டளையிட முடியுமோ? ஆகவே இந்திரனுக்கு கட்டளையிடுகின்றாள் என்ற அர்த்தத்திலே எடுத்துக்கொண்டோம் என்றால், வருணதேவனுக்கு கட்டளையிடுகின்றாள் என்ற அர்த்தத்திலே எடுத்துக்கொண்டோம் என்றால், இந்த பரமேகாந்தித்துவம் பாதிக்காது. ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு அந்த தேவர்களும் பணிந்து வணங்குவார்கள் என்ற ஒரு உன்னதமான தத்துவத்தை இங்கு எடுத்து காட்டுகின்றாள் என்றுதான் நாம் அனுபவிக்க வேண்டும்.
அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் இந்த பாசுரத்திலே அந்தர்யாமித்துவம் இருக்கின்றது என்று பெரியவர்கள் பூர்வர்கள் அனுபவித்திருக்கின்றார்கள். அந்தர்யாமி என்றால் கண்ணுக்கு புலப்படாமல் நிறைந்திருப்பது, அதுதான் அந்தர்யாமித் என்பது. சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து என்று சொல்லுகின்றோம். அகில புவனங்களிலும் சித்திலும் அசித்திலும் அண்ட சராசரத்திலும் எம்பெருமான் நிறைந்திருக்கின்றான் அல்லவா, நம் கண்ணுக்கு தெரியாமல் நிறைந்திருக்கின்றான் அல்லவா. ஆகவே இந்த பாசுரம் அந்தர்யாமித்துவ தத்துவத்தை விளக்கும் பாசுரம் என்று பூர்வர்கள் அனுபவித்திருக்கின்றார்கள். நீல தோயதமஸ்ஜஸ்தா வித்யுல்லேகே வபாஸ்வரா என்று நாராயண சுத்தத்திலே நாம் கருமேகத்தின் நடுவிலே மின்னல் ஒளி எப்படி மின்னுகின்றதோ அதுபோன்று பரமாத்மா பிரகாசிக்கின்றான் என்று இந்த ஜீவாத்மாவிற்குள் அந்தர்யாமியாக இருக்கின்ற அந்த பரமாத்மா பிரகாசிக்கின்றான் என்று இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் எடுத்துக்காட்டுகிறார் என்பதை உள்ளுரை பொருளாக சுவாபதேசமாக அனுபவிக்க வேண்டும். இந்த அந்தர்யாமித்துவ தத்துவத்தை நம்மாழ்வாரும் தன்னுடைய திருவாய்மொழியிலே 1ஆம் திருவாய்மொழி 7ஆம் பாசுரத்திலே அழகாக விளக்கி இருக்கின்றார். திடவிசும்பு எரிவலி நீர் நிலம் இவை விசை படர் பொருள் முழுவதும் ஆய் அவை அவைதொரும் உடல் விசை உயிரின கறந்து எங்கும் பரந்துலன் சுடர்மிகு சுருதியில் இவை உண்ட சுரணே என்று எம்பெருமான் அந்தர்யாமியாக சகல லோகங்களிலும் நிறைந்திருக்கின்றான், அனைத்து சேதன அசேதன பொருட்களிலும் நிறைந்திருக்கின்றான் என்பதை நம்மாழ்வார் உணர்த்தியதை ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே அழகாக விளக்குகின்றார் அந்தர்யாமி தத்துவத்தை என்று நாம் உணர வேண்டும். எப்படி ஓங்கி உலகளந்த உத்தமனிடம் நேற்றைய பாசுரத்திலே தீங்கின்றி நாடெல்லாம் மும்மாறி பெய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணார், இந்த பாசுரத்திலே இந்திரனை மத்தியன்ன தேவதையை நோக்கி நீ நல்ல மழையை பொழிக்க வேண்டும், நாடு செய்ய பொழிக்க வேண்டும், நாம் வாழும் வகையிலே மழை பொழிய வேண்டும் என்று வேண்டுகின்றார். இதுதான் லோகக்ஷேமத்திற்காக ஒரு கட்டளை இடுகின்றார் ஆண்டாள் என்று நாம் இதை அனுபவிக்க வேண்டும். எம்பெருமானுடைய அந்தர்யாமித்தை உணர வேண்டும் என்றால் அதற்கு பெரிய வியாக்கியானம் சொல்ல வேண்டும். அதற்கு இப்பொழுது நேரம் இல்லாததனால் அந்தர்யாமித்துவ தத்துவம் தான் இந்த பாசுரத்திலே சொல்லப்பட்டது என்ற அளவிலே நாம் சுவாபதேசத்தை அனுபவிப்போம் என்று நிறுத்திக் கொள்கின்றேன். இந்த பாசுரத்திலே ஆழி மழைக்கண்ணாய் என்று விசேஷமாக ஆரம்பிக்கின்றார். ஆழி என்றால் என்ன? ஆழி என்றால் வட்டம், ஆழி என்றால் சுழற்சி. ஆகையினால்தான் எம்பெருமானுடைய திருக்கையிலே எழுந்திருக்கின்ற அந்த திருச்சக்கரத்தை, அந்த சுதர்சன சக்கரத்தை வட்டத்திகிரி என்று தமிழிலே ஆழ்வார்கள் பாடியிருக்கின்றார்கள். சுடராழி வட்டத்திகிரி. இப்பொழுது நாம் ஆழிமழைக்கண்ணா பாசுரத்தில் இந்த ஆழி என்ற வார்த்தையை வட்டம் அல்லது சுழற்சி என்று ஒரு அர்த்தம் கொண்டோம் என்றால் மனதிற்குள்ளேயே ஒரு வட்டம் போட்டுக் கொள்ளுங்கள். எப்படி அந்த மழை நமக்கு கிடைக்கின்றது என்பதை கற்பனை செய்து பாருங்கள். அதாவது மழைக்கான வட்டம் அல்லது சுழற்சி இந்த பாசுரத்திலே சொல்லப்படுகின்றது. சூரியன், கடல், ஒரு பக்கம் சூரியன், அடுத்தது கடல் நீர், கடல் நீருக்கு அப்புறம் காற்று, அந்த ஆவியா காற்று, அந்த காற்றிலே ஏறி மேகத்தில் போகின்ற பொழுது மேகத்தோடு மேகம் இடித்துக்கொண்டு இடி சப்தம், இடி சப்தத்துக்கு வருவதற்கு முன்னே மின்னல் ஒளி நம் கண்ணிலே தெரிகின்றது. இப்படி சூரியன், கடல் நீர், மேகம், காற்று, மேகம், மின்னல், இடி, மழை என்று ஒரு வட்டம் பூர்த்தியாகின்றது அல்லவா? அதைத்தான் இங்கு ஆழி என்ற வார்த்தை ஒரு சுழற்சியை, மழையினுடைய சுழற்சியை சொல்லுகின்றது என்று அனுபவிக்கலாம். இதை தனித்தனி பாசுரத்திலிருந்து வரிகளிலே எவ்வாறு விளங்குகின்றது என்று சொல்கின்றேன். ஆழி என்றால் கடல், மழைக்கண்ணா என்றால் மழைக்கு காரணம் யார்? சூரியன். சூரியன் இல்லாவிட்டால் ஆவி ஆகுமா? ஆவி இல்லாவிட்டால் மேகம் கிடைக்குமா? மேகம் இல்லாவிட்டால் மழை கிடைக்குமா? ஆகவே மழைக்கண்ணா என்பது மழைக்கு காரணமாகிய அந்த சூரிய பகவான் என்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். சற்று முன் என்ன சொன்னேன்? நாம் சந்தியாவந்தனம் பொழுது அர்க்கமண்டல மத்தியஸ்தம் சூரியகோடி சமப்பிரபம் என்று அந்த சூரிய நாராயணனை வணங்குகின்றோம் அல்லவா? அதைத்தான் இங்கு மழைக்கண்ணா என்று சூரிய நாராயணனை சொல்லுகின்றார் என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், அடுத்து ஆழியுள் புக்கு முகுந்து கொடு ஆர்த்தி ஏரி. ஆர்த்தி ஏரி என்றால், ஆர்த்தல் என்றால் சப்தம். அதாவது அமைதியா நீ வரக்கூடாது, நல்ல இடி முழக்கத்தோடு வரணும், நல்ல மின்னல் இருக்கணும், நல்ல பெருமழை பெய்யணும்.
அந்த பெருமழை வாழ உலகினில் பெய்ய வேண்டும், எல்லோரையும் வாழ வைக்கும்படி பெய்ய வேண்டும் என்று ஆழியுள் புக்கு முகுந்து குடு ஆர்த்து ஏரி என்று சொல்லுகின்றார். இந்த சூரிய வெப்பத்தினுடைய வெப்பத்தினால் கடலிலே உள்ள நீரானது ஆவியாக மாறி கோர்த்து கோர்த்து சங்கிலி போல் கோர்த்து கோர்த்து மேலே ஏறி மேகமாக மாறி கார்மேகமாக மாறி மழையை வசிக்கின்றது. இது ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டும் என்றால் இன்ஃபில்ட்ரேஷன் என்று சொல்லுவார்கள், ரன் ஆஃப் என்று சொல்லுவார்கள், கேபிலரி ஆக்ஷன் என்று சொல்லுவார்கள், அல்லது இவாப்ரேஷன் என்று சொல்லுவார்கள். இப்படி நமது விஞ்ஞான முறையை எப்படி நமது இயற்கையிலே மழை உருவாகின்றது என்ற தத்துவத்தை ஆண்டாள் இந்த பாசுரத்திலே ஆழி உள் புக்கு முகுந்து கொடு ஆர்த்து ஏரி என்ற வார்த்தைகளை சொல்லியிருக்கின்றாள் என்று அனுபவிக்கலாம். அடுத்து வலம்புரி போல் நின்றதிருந்து என்று சொல்லும் பொழுது இந்த ஆவியானது மேகமாக மாறுகின்றது. மேகங்கள் ஒன்றோடு ஒன்று மோதுகின்ற பொழுது எம்பெருமானுடைய திருக்கரத்திலே இருக்கின்ற அந்த பாஞ்சசன்யத்தின் சப்தத்தை போன்று நாதத்தை கொடுக்க வேண்டும், இடி முழக்கம் இருக்க வேண்டும் என்று வேண்டுகின்றார். ஆழி போல் மின்னி எம்பெருமான் கையிலே இருக்கின்ற அந்த திருச்சக்கரம் சக்கராயுதம் எப்படி மின்னுகின்றதோ அது போன்று மேகங்கள் உராசும் பொழுது மின்னல் ஏற்படுகின்றது என்பதை உணர்த்துகின்றார். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. ஊழி முதல்வன் யார்? ஸ்ரீமன் நாராயணன். ஸ்ரீமன் நாராயணன் கார்மேக வண்ணன், மேகசியாமலன். அவனுடைய வண்ணம் போல் நன்றாக கருத்திருந்தால் தானே மேகம் கார்மேகமாக மாறி மழை பொழியும். வெறும் வெளுப்பான மேகத்தினால் நமக்கு மழை கிடைக்குமோ? கார்மேகத்தினால் தானே மழை கிடைக்கும். ஆகவே கார்மேனி என்பதை இங்கு ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருக்க வேண்டும் என்று மேகம் கார்மேகமாக மாற வேண்டும் என்று ஒரு கட்டளை எழுதுகின்றார். அடுத்து எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக வாழ உலகினில் பெய்தினாய். பெருமழை பெய்து இப்பொழுது அங்கெங்கும் சேதம் நடக்கின்றதே, அதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோமே. இது வாழ்வதற்கா அல்லது அழிவதற்கா? மழை பெருமழையினால் எவ்வாறு அழிவு ஏற்படுகின்றது என்பதையும் நாம் நிதர்சனமாக உணர்கின்றோம் அல்லவா? ஆகவே ஆண்டாள் நாச்சியார் இங்கு பர்ஜன்ய தேவதைக்கு இடுகின்ற கட்டளை வாழ உலகினில் பெய்கிறாய். நேற்றைய பாசுரத்தில் மும்மாறி பெய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணால் இன்றைய பாசுரத்திலே நீ பெய்கின்ற மழை வாழ்வதற்காக பெய்ய வேண்டும், அழிவதற்காக பெய்யக்கூடாது என்று ஒரு கட்டளையை இடுகின்றார். இப்படி இந்த பாசுரத்திலே பர்ஜன்ய தேவதைக்கு கட்டளையிடுவதாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இங்கு அந்த தேவதையும் ஆண்டாளின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு பரம பாகவதியான ஆண்டாளுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றது என்பதை நாம் புரிய வேண்டும். இப்படி இன்னொரு விதத்தில் அனுபவிப்போம். ஆழி என்றால் கடல் என்று ஒரு அர்த்தம். ஆழி என்றது வட்டன்ற அர்த்தத்துல நம்ம அனுபவிச்சோம். ஆழின்னா கடல்னு ஒரு அர்த்தம் இருக்கின்றது அல்லவா? கருநீல கடல் போன்றவன் யார்? கார்மிகில் வண்ணனாகிய அந்த ஸ்ரீமன் நாராயணன். பெருமாளுடைய கருமை எப்படி இருக்குன்னா மழை போன்று வருஷித்துக் கொண்டே இருக்கும். கார்மேகம் கொடுக்கின்ற மழை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் கிடைக்கும். ஆனால் கார்மேக வண்ணனாகிய அந்த ஸ்ரீமன் நாராயணன் கொடுக்கின்ற அந்த கருணை மழை நிற்கவே நிற்காது, அதற்கு எல்லையே கிடையாது என்பதை இந்த பாசுரத்திலே இருக்கின்றார். இந்த கார்மேகம் வெறும் மழையை கொடுக்கும். ஸ்ரீமன் நாராயணன் என்ற கார்மேகம் கருணை மழையை பொழிந்து கொண்டே இருக்கும். அதை கொள்வதற்கு நமக்கு மனம் வேண்டும், கொள்வதற்கு நமக்கு ஒரு பக்தி வேண்டும் என்பதை இந்த பாசுரத்திலே விளக்கின்றார். ஆகவேதான் இந்த கருத்தை மனதிலே உருவாகியதால் என்னவோதான் நம் பாரதியார் காட்டிச் சேர்கின்றே நந்தலால உன் கருமை நிறம் காண்கின்றேன் நந்தலாலா என்று பாடினார். பார்க்கின்ற இடமெல்லாம் பகவானை கண்டவர் அல்லவா? இப்படி கார்மேக வண்ணனாக கார்மிகில் போல் மேனி கருத்தவனாக எம்பெருமானை இந்த பாசுரத்திலே பிராட்டி சொல்லுகின்றார். ஏனென்றால் கோவர்த்தன மலையை தாங்கி பிடித்து ஆயர்களையும் பசுக்களையும் காத்தவன் அல்லவா பெருமழையிலிருந்து. அந்த பெருமழை மகார்ணவ மழை, இந்திரன் கோபம் கொண்டு பெய்த மகார்ணவ மழை, கெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே பெய்த மழை. அந்த மழையிலிருந்து மக்களை காப்பாற்றினான் கோவர்த்தனகிரிதாரியாக எம்பெருமான் கண்ணன் என்பதை சொல்லி அந்த கார்மேகம் அழிவையும் கொடுக்கும். ஆனால் எம்பெருமானாகிய கார்மேனி வண்ணனாகிய ஸ்ரீமன் நாராயணன் அழிவையே கொடுக்க மாட்டான், கருணையை மட்டுமே கொடுப்பான் என்பதை இந்த பாசுரத்திலே ஆண்டாள் சொல்லுகின்றார். இப்படியும் இதை நாம்
அனுபவிக்கலாம். வாழ உலகினில் பெய்திடாய் என்று. இன்னொரு விதமா ஆழி மழை கண்ணா என்பதை அனுபவிப்போம். ஆழி மழை கண்ணா, இங்க ஒரு முக்கியமான ஒரு விசேஷத்தை நாம எல்லாம் பார்க்கணும். ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில 30 பாசுரம், 29 பாசுரம் கண்ணனுடைய லீலைகளை சொல்லி 30வது பாசுரத்திலே பலஸ்ருதியாக சொல்லுகின்றார், பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையாக. இதுல நாராயணா என்ற சப்தம் வருகின்றது, கோவிந்தா என்ற சப்தம் வருகின்றது, மாதவா என்ற சப்தம் வருகின்றது, தாமோதரா என்ற சப்தம் வருகின்றது. கண்ணனுடைய லீலைகளையே பலவிதமாக பாடிய ஆண்டாள் நாச்சியார் எங்காவது கண்ணா என்று பாடினாளா? இந்த ஒரு பாசுரத்தில் மட்டும்தான் கண்ணா என்று பெருமாளை அழைக்கின்றார். ஆழிமழை கண்ணா. வேற எந்த பாசுரத்திலும் இந்த கண்ணான்ற வார்த்தையை ஆண்டாள் உபயோகிக்கவே இல்லை. ஆகவே ஆழிமழை கண்ணா என்ற இந்த பாசுரம் எம்பெருமானை நினைத்து பாடப்பட்ட அந்த உன்னதமான பாசுரம் என்று அனுபவிக்கலாம். ஆழிமழை கண்ணா என்பதை பதம் பிரிப்போம். தமிழ்ல, தமிழ் வாத்தியார் இருக்கார், நான் அதிகமா சொல்லக்கூடாது. ஆழி மழைக்கு அண்ணா என்று பிரிப்போம். ஆழி மழைக்கு, ஆழிமழை என்பது யார்? முதலியே பார்த்தோம். நீலமேக சியாமலன் கார்மேக வண்ணன் ஸ்ரீமன் நாராயணன். ஸ்ரீமன் நாராயணன் கண்ணனாக வந்த பொழுது ஆழிமழை என்பதை கண்ணன் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், ஆழிமழைக்கு அண்ணா, கண்ணனுக்கு அண்ணா யாரு? பலராமன். பலராமன் யாரு? பலராமன் தான் ராமானுஜராக அவதாரம் பண்ணியிருக்கான்றது நம்முடைய சம்பிரதாயம். ஆகவே பின்னால் ராமானுஜர் அவதரித்து நம்மையெல்லாம் ரட்சிப்பார் என்பதை முன்பாகவே சொல்லிவிட்டால் என்ற நோக்கிலே இந்த பாசுரத்தை ஆழி மழைக்கு அண்ணா என்று இந்த வார்த்தைகளை பிரித்து நாம் உணர்ந்தோம் என்றால் ராமானுஜ வைபவத்தையும் இந்த பாசுரத்திலே சேர்த்து அனுபவிக்கலாம். நம் சம்பிரதாயத்திலே ராமானுஜர் பலராமன் என்று தானே சொல்லுகின்றோம். பலராமர் தான் ராமானுஜராக வந்தார், ஆதிசேஷன் தான் பலராமன், ஆதிசேஷன் தான் ராமானுஜராக வந்தார் என்று அனுபவிக்கின்றோம் அல்லவா? கார்முகில் பகவான், சீர்முகில் ராமானுஜர். இப்ப பகவானையும் ராமானுஜையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலாம். பகவான் என்ன பண்றார்? கார்முகில் வண்ணன், கார்மேக வண்ணன், நீலமேக சியாமலன் கருணை மழையை பொழுது கொண்டிருக்கின்றான். சீர்முகிலாகிய எங்கள் நம் ராமானுஜர் நமக்கு அடியார் குழாத்திற்கு நல்ல நல்ல உபதேசங்களை அருளி நம்மை நல்வரைப்படுத்தப் போகின்றார் என்பதை அன்றே உணர்ந்து முன்னே சொல்லிவிட்டால் ஆண்டாள் நாச்சியார். ஆகவேதான் ஆழி மழைக்கு அண்ணா என்று ராமானுஜரை நாம் நினைக்க வேண்டும். ஆகவேதான் பின்னாளிலே ராமானுஜருக்கு ஆண்டாள் நாச்சியாருக்கு நாம் மங்களாசாசனம் பண்ணுகின்ற பொழுது பெரும்போதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழ்கே என்று ஆண்டாளுக்கு அண்ணான்ற பாவத்திலேயே நாம் அவரை அனுபவிக்கின்றோம் அல்லவா? ஆகவே ஆண்டாளுக்கு அண்ணனாக எம்பெருமானார் செய்த கைங்கரியம் வேறொரு விஷயத்துல வேறொரு சமயத்தில் சொல்றேன். இப்போ நாம இங்கு அனுபவிக்க வேண்டியது ஆழி மழைக்கு அண்ணா என்று பதம் பிரித்து அனுபவித்தோம் என்றால் ராமானுஜர் பின்னாளில் அவதரித்து சீர்முகிலாக தத்துவார்த்தங்களை நல்ல விஷயங்களை தன் சீடர்களுக்கு உபதேசம் பண்ணி நம்மளை நல்வழிப்படுத்துவார் என்பதை ஆண்டாள் அன்றே உணர்ந்து பாசுரத்திலே பதிவு செய்து விட்டாள் என்று நாம் உணர வேண்டும். ஆகவே உலகு உய்ய வந்த வல்லல் ஸ்ரீமத் ராமானுஜர். அதனால்தான் ஹரே கருணை ராமானுஜா என்று அவரை நாம் போற்றுகின்றோம். இப்படி பரந்த உள்ளத்தனராய் உலகம் உய்ய வேண்டும் என்கின்ற பரம கருணையுடன் ராமானுஜர் அவதரித்தார் என்பதை எப்படி நாம் தெரிந்து கொள்கின்றோம்? திருக்கோஷ்டியூர் நம்பியிடம் மந்திராஸ்திரங்களை ராமானுஜர் பெற்றுக்கொண்டார். அவருடைய குருவாகிய திருக்கோஷ்டியூர் நம்பி அவருக்கு என்ன கட்டளை இடுகின்றார்? நான் உனக்கு உபதேசம் செய்த இந்த மந்திரார்த்தங்களை மற்றவர்களுக்கு நீ சொல்லக்கூடாது என்று சொல்லுகின்றார். அப்படி சொன்னால் நீ நரகில் செல்வாய் என்று ஆச்சாரியன் சொல்லுகின்றார். ஆனால் ஆச்சாரிய வாக்கை மீறி நான் நரகில் சென்றாலும் மக்கள் பலனடைய வேண்டும், மக்கள் ஸ்ரீமன் நாராயணனை போற்றி பரவ வேண்டும், அவன் அருளை பெற வேண்டும், அவன் அருளை பற்றி அவன் தாளை பற்றி அவனிடம் சரணாகதி அடைந்து அவர்கள் பரமபதத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு பெரிய கருணையினால், ஆகினால் தான் காரே கருணை ராமானுஜா என்கின்றோம். அந்த கருணையினால் ராமானுஜர் எல்லோருக்கும் ஓங்கி உரைத்து மந்திரோபதேசம் பண்ணார் அல்லவா? ஆகவேதான் அவர் பேரொருளாளன் சீர்முகில் வண்ணன் என்று ராமானுஜரை போற்றுகின்றோம்.
இப்பொழுது ராமானுஜரையும் வரதராஜ பெருமாளையும் ஒப்பிட்டு சுவாமி தேசிகன் எதிராஜ சப்ததி என்ற ஒரு ஸ்தோத்திரத்திலே அழகாக ஒரு ஸ்லோகத்திலே சொல்லியிருக்கின்றார். வரதன் யார்? கருத வரம் தரும் பெருமாள், வேண்டியதை வேண்டபடி கொடுக்கின்ற பெருமாள் வரதன், வரதராஜன். சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் வரதனை பற்றி பாடும் பொழுது, அத்திகிரி அருளால பெருமாள் வந்தார், ஆணைபரி தேரின் மேல் அழகர் வந்தார், புத்தி மழை பொழியும் மிகில் வண்ணர் வந்தார், மூலமென ஓலமிட வந்தார் வந்தார் என்று சொல்லி அதில் என்ன சொல்றார்? கருத வரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார் என்று பாடியிருக்கின்றார் அல்லவா? ஆகவே வரதன் வரம் ததாதி வரதா, கேட்ட வரத்தை கொடுப்பவன் வரதன். ஆகவே வரதன் ஸ்ரீமன் நாராயணன் நாம் வேண்டியதை வேண்டியபடி கொடுக்கும் கருணைமழை பொழியும் கார்மேகம், எங்கள் சீர்முகிலாகிய ராமானுஜன் எங்களுக்கு நல்வழிப்படுத்துவதற்காக உபதேச மழை பொழிகின்ற கார்மேகம் என்று சுவாமி தேசிகன் ஒரு ஸ்லோகத்திலே அனுபவிக்கின்றார். வந்தேதம் யமினாம் துரந்தரமகம் மானாந்தகாரத்ருஹா பந்தானாம் பரிபந்தினாம் நிஜத்ருசாருந்தனமிந்தினாயாம் தத்தம் ஏன தயா சுதாம் புதினா வீத்வா விசத்பயாஹ காலேன கரிசைல கிருஷ்ண ஜலதகாங்ஷாதிகம் வர்ஷதி. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, ராமானுஜருடைய வாழ்க்கையிலிருந்து சாலை கிணற்றிலிருந்து ராமானுஜர் தினமும் தீர்த்தம் எடுத்துக்கொண்டு போய் வரதனுக்கு கைங்கரியம் பண்ணார் என்பது வரலாறு. இந்த சாலை கிணற்றிலிருந்து ராமானுஜர் தீர்த்த கைங்கரியம் செய்கின்றார். அங்கே கரிகிரி மேல் அமர்ந்திருக்கின்ற அந்த கரியவரத பெருமாள் நமக்கெல்லாம் கருணை மழை பொழிகின்றார், இவர் பெருமாளுக்கு தீர்த்தமழை பொழிந்து அருள் புரிகின்றார் என்று ஒப்பிட்டு பார்க்கின்றார். ராமானுஜராகிய கார்மேகம் பொழிந்து நம்மை காப்பாற்றுகின்றான் என்று வரதனையும் ராமானுஜரையும் ஒப்பிட்டு அவர் கொடுக்கின்ற கருணை மழையையும் இவர் கொடுக்கின்ற தத்துவார்த்த மழையையும் ஒப்பிட்டு சுவாமி தேசிகன் அனுபவித்திருப்பதை நாம் இந்த பாசுரத்தினுடைய சுவாபதேசமாக அனுபவித்தோம் என்றால், ஆழி மழைக்கு அண்ணா என்று பதம் பிரித்து அனுபவித்தோம் என்றால், ராமானுஜ வைபவத்தை ஆண்டால் முன்பே சொல்லிவிட்டால், தனக்கு பின்னொரு காலத்தில் ராமானுஜர் தோன்றி நம்மை விசிஷ்டாத்வைத தத்துவத்தை மக்களுக்கு உபதேசித்து நல்வழிப்படுத்துவார் என்பதை முன்பே சொல்லியிருக்கின்றால் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி அடுத்தது, ஆழிமழைக்கண்ணா ஒன்று நீ கை கரவேல். கரவேல் என்றால் மறக்காதே, மறுக்காதே, மறைக்காதே, திருடிக்கொண்டு போய்விடாதே என்று எப்படி வேணாலும் மக்கள் எடுத்துக் கொள்ளலாம். ஏன் பஜ்ஜன்ய தேவதையை ஒன்று நீ கை கரவேல் என்று சொன்னால்னா, நல்ல மழையை கொடு, மறைத்து விடாதே. ஒரு இடத்தில் பெய்து ஒரு இடத்தில் பெய்யாமல் விட்டு நாடு ஒரு இடத்தில் பஞ்சமும் ஒரு இடத்தில் அழிவும் ஏற்படும்படி செய்து விடாதே. வாழ உலகினில் கரவாமல் பெய்ய வேண்டும் என்பது பொதுப்படையான அர்த்தம். ஆனால் இங்கு எம்பெரும் கார்முகில் வனனாகிய அந்த கார்மேக வனனாகிய ஸ்ரீமன் நாராயணன் தான் ஆழிமழை கண்ணா என்று அர்த்தம் எடுத்துக் கொண்டோம் என்றால், எங்களுக்கு அஷ்டாட்சரம் துவயம் சரமஸ்லோகமாகிய 3 மகாமந்திரங்களினுடைய உள்ளர்த்தங்களை மறைக்காமல் மறுக்காமல் எங்களுக்கு புரியும்படி எடுத்துச் சொல்வதற்கு எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டுகின்றார். நேற்று மும்மாறி என்பதற்கு 3 வழியாக எப்படி அர்த்தம் அனுபவித்தோமோ, அதுபோன்று இந்த 3 மகாமந்திரங்களை கரவாமல் எங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று பகவானிடம் ஆண்டாள் நாச்சியார் பிரார்த்திக்கிறார் என்று இந்த பாசுரத்தை நாம் அனுபவிக்கிறோம். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து என்று சொல்லுகின்றார். ஊழி முதல்வன் யார்? ஸ்ரீமன் நாராயணன். அவன் உருவம் கார்மேகவண்ணன் போல் கருத்திருக்கின்றது என்று சொல்லுகின்றார். ஆனால் இங்கு இந்த மெய்கருத்து, ஊழி முதல்வன் போல் மெய்கருத்து என்பதற்கு இந்த பாசுரத்தினுடைய உள்ளர்த்தத்தை எப்படி எடுத்துக் கொள்வார்கள் என்றால், ஆச்சாரியர்கள் எப்படி எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் தன் சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணி அவர்களை நல்வழிப்படுத்துகின்றார்களோ, அதே போன்றுதான் எம்பெருமான் கருணை மொழியை இவர் ஏழை, இவர் எளியவர், இவர்
இந்த இனத்தைச் சேர்ந்தவர், இவர் மற்ற இனத்தைச் சேர்ந்தவர் என்று பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் கருணை மழை பொழிகின்றான். பாத்திரம் அருந்து பிச்சை எடுக்கின்றான். ஏற்ற கலங்கள் எதிர்பங்கி மீதளிப்பு என்று பின்னால பாத்திரத்துல ஆண்டாள் சொல்லும் போது அந்த இடத்துக்கு தப்ப சொல்லுவேன். பகவான் யாராருக்கு என்ன தேவையோ அதை அந்தந்த காலத்திலே கொடுத்து கொண்டே இருக்கின்றான். நாம தான் நம்மளுடைய அஜ்ஞானத்தில் அவன்கிட்ட போயிட்டு எனக்கு இத்த குடு அத்த குடுன்னு நம்ம பிரார்த்தனை பண்ணணும். அவனுக்கு தெரியாத நமக்கு எது வேண்டும் என்று. பகவானே நீதான் எனக்கு வேண்டும் என்று அவனிடம் சரணாகதி பண்ணிவிட்டோம் என்றால் அவன் கொடுப்பதை கொள்வதற்கு நம்மிடம் பாத்திரம் இருக்காது. அந்த அளவுக்கு கொடுத்து விடுவான். அதே போன்றுதான் மேகம் போன்ற ஆச்சாரியர்கள். மேகம் எப்படி பிரதிபலன் எதிர்பார்க்காமல் மழை பொழிகின்றதோ அதுபோன்று ஆச்சாரிய வல்லல்கள் நமக்கு பிரதிபலன் எதிர்பார்க்காமல் உபதேசம் பண்ணி நல்வழிப்படுத்துவார்கள் என்பதை சுவாபதேசமாக அனுபவிக்கலாம். மேகம் என்ன பண்றது? கடல் நீர். கடல் நீர் எப்படி இருக்கும்? உப்பு நீர். உப்பு நீரை முகுந்து கொடு ஆர்த்து ஏறி மேகமாக மாறி கருத்து மழையாக கொடுக்கின்றது. உப்பு நீரிலிருந்து ஆவி போச்சு, அது நமக்கு என்ன உப்பாகவா மழை பொழிகின்றது? அமிர்தமாக வர்ஷிக்கின்றது அல்லவா? அது போன்றுதான் கருணை மழை. எம்பெருமானுடைய கருணை மழை எப்பொழுதும் இனிப்பாக இருக்கும். அந்த கருணை மழையை அனுபவிப்பதற்கு ஆச்சாரியர்கள் முத்துக்கள் போல் நமக்கு எடுத்துக் கொடுப்பார்கள் என்பதை இந்த பாசுரத்திலே நமக்கு கொடுக்கின்றார். இந்த பாசுரத்திலும் ஆண்டாள் நீராட அழைக்கின்றார். எங்கு நீராட வேண்டும்? திருப்பாவையிலே 30 பாசுரங்களையும் நீங்கள் ஆய்ந்து பாருங்கள். ஒரு இடத்தில் கூட ஒரு குளக்கரையோ அல்லது ஒரு நதிக்கரையோ இருக்காது. ஆனால் நீராட்டம் மட்டும் இருக்கும். ஆகவே நீராட்டம் என்று ஆண்டாள் பாசுரங்களிலே சொல்லுவது ஒரு பூடகம். அது ஒரு உள்ளுரை பொருள். பூடகம் என்றால் மறைத்து சொல்லுகின்றது உள்ளுரை பொருளாக. கிருஷ்ணானுபவம் என்ற தடாகத்திலே குள்ள குளிர குடைந்து நீராட வேண்டும் என்றுதான் கூப்பிடுகின்றாலே ஒழிய நமது நதிகளிலோ அல்லது ஏரிகளிலோ குளங்களிலோ போய் நீராடுவதற்கு ஆண்டாள் அழைக்கவில்லை. நாம் உடல் சுத்திக்காக நீராட வேண்டும் என்பது வேறு விஷயம். ஆனால் ஆண்டாள் சொல்லுகின்ற இந்த நீராட்டம் கிருஷ்ணானுபவம் என்ற தடாகத்திலே மூழ்கி நாம் அனுபவம் பெற வேண்டும் என்பதாகத்தான் நாம் உணர வேண்டும். ஆகவேதான் ஆழி மழைக்கண்ணா ஒன்றினை கைகிறவேல் மறைக்காமல் நம் உள்ளத்தில் மாசு நீக்கி பகவானையே ஸ்மரணை பண்ணி மகிழ்ந்திடுவோம் வாருங்கள், நீராட வாருங்கள், கிருஷ்ணானுபவத்திலே தெளித்திருப்போம் வாருங்கள் என்று இந்த பாசுரத்திலே ஆண்டாள் குறிப்பிடுகின்றார். நேற்றைய பாசுரத்தை அனுபவிக்கும் போதும் சொன்னேன், ஆத்மாதான் பகவானுக்கு உணவு. ஆழ்வார் என்ன சொன்னார்? உண்ணும் சோறு தின்னும் வெற்றிலை பருகும் நீர் எல்லாம் கண்ணனுக்கே என்று அனுபவித்தார் அல்லவா? அதைத்தான் வேதமும் சொன்னது. அகமன்னம் அகமன்னம் அகமன்னாகோ என்று பகவானுக்கு நம் ஆத்மாக்கள் தான் உணவு என்று வேதம் சொன்னதை உந்தன் திருவுள்ளம் இடர்நெடுந்தோறும் நாங்கள் வியக்க இன்புறுதும் என்று பகவானுடைய மகிழ்ச்சிதான் எங்களுடைய மகிழ்ச்சி என்று நம்மாழ்வார் பாசுரத்தை நாம் அனுதினமும் அனுசந்தானம் பண்ணுகின்றோம். நாம் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது நம்ம பண்ற சங்கல்பத்தில் என்ன பண்றோம்? இது நாம் பண்ற வேலை கிடையாது, இது நான் பண்ணுகின்ற ஒரு காரியம் கிடையாது, உன் பிரீத்திக்காக உன்னுடைய உகப்பிற்காக நாங்கள் இதை செய்கின்றோம். ஸ்வஸ்மை ஸ்வப்ரீதியே ஸ்வயமேவ காரயதி. உன்னுடைய பிரியத்திற்காக, உன்னுடைய உள்ளத்திற்காக, உன்னுடைய உள்ள உகப்பிற்காக நாங்கள் செய்கின்ற இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பகவானிடம் பிரார்த்தனை பண்ணி ஆரம்பித்து முடிக்கும் பொழுது ஸ்வயமேவ காரித்தவாண்டு முடிப்போம். எப்படி முடிப்போம்னா, நாங்கள் செய்தது அனைத்தும் நின் அருளால் நீ எங்களை ஒரு கருவியாக்கி கொண்டு செய்து கொண்டு விட்டாய், எல்லாம் உனக்குத்தான் சமர்ப்பதம், என்னுடையது எதுவும் கிடையாது. அதனால்தான் நாம் ஹோமம் பண்ணது இதம் நமமா என்று சொல்லுவார்கள். நமமா என்றால் என்னுடையது கிடையாது, எல்லாம் எந்த தேவதையை நினைத்து நாம் ஹோமம் பண்ணுகின்றனோ அந்த தேவதைக்கு சேரும். அந்த தேவதை மூலம் அக்னி பகவான் அதை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு சென்று பகவானிடம் சேர்ப்பார் என்பது நம் தாத்பரியம். ஆகவே அகமன்னம் அகமன்னம் அகமன்னாதோ என்று தைரிய உபனிஷத்திலே சொன்னபடி உந்தன் திருவுள்ளம் இடங்கடந்தோறும் நாங்கள் வியக்க இன்புறுதும் என்று ஆழ்வார் அனுபவித்தபடி எம்பெருமானுடைய மகிழ்ச்சி, எம்பெருமானுடைய உகப்புதான் நம் உகப்பு என்பதை இந்த பாசுரத்திலே உள்ளுரை பொருளாக சொல்லுகின்றார் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். என்னை எனக்காகவே பக்தி பிரேமை பண்ணுபவனே ஞானி என்று பகவத்கீதையிலே சுவாமி கிருஷ்ண பகவான் சொல்லுவார். பக்த்யாமாம் அபிஜானாதி யாவன்யம் சாஸ்மிதி தத்வதாக
ததோமாம் தத்வதோ ஞானத்வா விசேததத் அனந்தரம். அதாவது ஒருவன் என்னிடம் பக்தி செலுத்திக் கொண்டே வந்தால் நான் யார் என்பதை, நான் எப்படிப்பட்டவன் என்பதை அவன் காலப்போக்கிலே உணர்ந்து கொள்வான். அப்படி எவன் என்னை தெரிந்து கொண்டாரோ அவனுக்கு என்னை தவிர வேறு யாரையுமே தெரியாது, அவனுள்ளே நான் வந்து விடுவேன் என்று பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணதை இங்கு நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அப்படித்தான் இங்கு பிரார்த்தனை பண்ணுகின்றால் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே என்று பகவத் பிரேமையிலே நீராட வாருங்கள். பகவானையே நினைத்துக் கொண்டு நீராட வந்தால், அந்த கிருஷ்ணானுபவத்திலே நினைத்துக் கொண்டிருந்தால், உன்னையின்றி நான் இல்லை, என்னையின்றி நீ இல்லை என்று தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான பாங்கு நமக்கு கிடைத்துவிடும் என்பதை பகவானிடம் இந்த பாத்திரத்திலே சொல்லுவதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவேதான் பகவத் அனுபவம் என்ற அந்த கிருஷ்ணானுபவத்திலே குறைந்து நீராடி தாங்கள் பெற்ற ஞானத்தை கைகரவே மறைக்காமல் எங்களுக்கு கொடுங்கள் என்று ஆச்சாரியர்களிடம் நாம் வேண்டுவதாகவும் இந்த பாசுரத்தை அனுபவிக்கலாம். ஆச்சாரியர்கள் நமக்கு என்ன உபதேசம் பண்ணுகின்றார்கள்? அவர்கள் பெற்ற ஞானத்தை மறைக்காமல் நமக்கு வாரி வழங்குகின்றார்கள். அதைத்தான் இந்த பாசுரத்திலே சொல்லுகின்றார் என்று அர்த்தமாகும். ஊழி முதல்வன் என்று எம்பெருமானை, கண்ணனை ஆண்டாள் இந்த பாசுரத்திலே சொல்லுகின்றார். ஊழி முதல்வன் யார்? சப்ரம்மா சசிவசேத்ரஸ்தோக்ஷரத் பரமஸ்வராட். இது வேத வாக்கியம். புருஷ சுத்தத்திலே இந்த வாக்கியம் வரும். நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. வேத வாக்கியத்தில் என்ன சொல்றது? பிரம்மனும் அவனே, சிவனும் அவனே, எல்லாம் அவனே, ஸ்ரீமன் நாராயணன். ஸ்ரீமன் நாராயணத்துல நாராயணனிடம் அனைத்து தேவதைகளும் அனைத்து தெய்வங்களும் அடக்கம் என்று வேதம் சொன்னதை திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் சொன்னதையும் நாம் இங்கு ஒப்பிட்டு நோக்க வேண்டும். அவனே அவனும் 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 அவனே மற்றெல்லாம் அறிந்தனவே அறிந்தனவேத அரும்பொருள் நூல்கள் அறிந்தன கொள்க அரும்பொருளாதல் அறிந்தனரெல்லாம் அரியை வணங்கி அறிந்தனர் நோய்கள் அறுக்கும் மருந்தே. அந்த அரிதான் நோய்கள் மருந்து. மாமணி வண்ணன் மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணன் அந்த ஹரிதான் என்பதை நம்மாழ்வார் உணர்த்துவது போன்று சப்ரம்மா சசிவசேந்திர சோக்ஷர பரமஸ்வராட் என்று வேதம் உணர்த்துவது போன்று ஊழி முதல்வன் என்ற வாக்கியம் அந்த பதங்களிலே சர்வம் சர்வம் விஷ்ணுமயம் ஜகது என்பதை ஆண்டாள் நிர்தாரணம் பண்ணுகின்றார் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே தான் வேதம் இன்னொரு இடத்திலே சொல்லுகின்றது, அஜாயமானோ பகுதா விஜாயத்தே, பல்பிறவி பெருமான் என்று ஆழ்வார் அனுபவிப்பார். அவனுக்கு எத்தனை பிறவி என்று நமக்கு தெரியாது. பிறவிதோறும் பிறந்து 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 நமக்கு அனுகிரகம் பண்ணுகின்ற அந்த பெருமானை விஷ்ணு சகாசத்து உத்பூதம் ஜெகத் தத்ரைவ சத்யதம் ஸ்திதி சம்யம் அகாத்தாதோ ஜகதோசி ஜகத்சாகா என்றும் யதோ இமானி பூதானி ஜாயந்தே என்று உபனிஷத்தும் ஜன்மாத் யதஹா என்று பிரம்மசூத்திரமும் எதிலிருந்து எல்லாமும் வந்ததோ எதிலிருந்து எல்லாமும் உண்டானதோ அதுவே பரபிரம்மம் என்ற உண்மையை ஊழி முதல்வன் என்ற வாக்கியத்திலே அந்த பதத்திலே ஆண்டாள் அடக்கிவிட்டாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். சர்வத்திற்கும் காரணன் அந்த எம்பெருமான். சர்வத்தையும் தன்னுள்ளே பிரளய காலத்திலே அடக்கிக் கொள்பவனும் அந்த எம்பெருமான். அவன்தான் ஊழி முதல்வன். அதைத்தான் பெரிய திருமொழியிலே மஞ்சாடு வரையேழும் கடல்களேழும் வானகமும் மண்ணகமும் மற்றுமெல்லாம் எஞ்சாமல் வயிற்றுடல் அடக்கி ஆளின் மேலோர் இளந்தலில் கண்வளர்ந்த ஈசன் என்று பெரிய திருமொழியிலே ஆழ்வார் அனுபவித்தது போன்ற ஊழி முதல்வன் வெண்திக்கும் நிலவும் சுடரும் இருளாய் நின்றான் என்று பெரிய திருமொழியிலே மீண்டும் ஆழ்வார் அனுபவித்தது போன்று திருமங்கை மன்றன் இன்னொரு பாசுரத்திலே ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லா அன்று நான்குகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான் குன்றம் போல் மணிமாடம் நீடு திருக்குறுகூர் அதனில் நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுகிறே என்று அவர் கேட்டது போன்று ஊழி முதல்வன் தான் ஸ்ரீமன் நாராயணன் என்பதை இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் அழகாக எடுத்து உரைக்கின்றார் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி இன்னொரு பாசுரம் பார்க்கலாம். பெரியாழ்வார் திருமொழியில உய்ய உலகு படைத்து உண்ட மணிவயிரா. இந்த
பிரளய காலத்திலே இந்த உலகம் அனைத்தையும் தன் திருவயிற்றுக்குள் அடக்கிக் கொண்டவன் தான் ஊழி முதல்வன் என்று ஆழ்வார் அனுபவித்ததை தன் தகப்பனார் அனுபவித்தபடி ஆண்டாள் இந்த பாசுரத்திலே ஊழி முதல்வன் என்று சொல்லுகின்றார் என்று அர்த்தம் கொள்ளலாம். ஊழி என்பது காலத்தை குறிக்கின்ற ஒரு சொல் தமிழிலே. இங்கு காலத்தை கூறுவதற்கு முன் அனைத்து சேதன அசேதனங்களையும் தன்னுள்ளே அடக்கிக் கொண்டவர் என்று ஊழி முதல்வன் என்று சொன்னால் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து என்று சொல்லுகின்றார். இப்போ மெய்கருத்து என்பதால் கார்மேகம் போன்ற கருத்து இருக்க வேண்டும். அதுதான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருமேனி வண்ணம். கார்மிகில் வண்ணன், மேகசியாமலன் என்றெல்லாம் சொல்லுகின்றோம் அல்லவா? ஆனால் வேதத்திலே ஒரு இடத்துல என்ன சொல்றா? நாராயண பரோ ஜோதி ஆத்மா நாராயண பரஹா. ஜோதிர்மயன் என்று நாராயணனை நாராயண சுப்தம் வர்ணிக்கின்றது. ஜோதிமயமானவன் எப்படி கருமை நிறமாக கார்மேனி வண்ணனாக இருப்பான் என்று நாம் ஐயப்படலாம். அதற்கும் ஆண்டாள் எப்படி ஊழி முதல்வன் உருவம் போல் வைக்கிறது என்பதை ஏன் சொன்னால் என்பதை, அந்த ஜோதி ஸ்வரூபன் எப்படி கருமை நிறவனாக இருக்கின்றான் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மாழ்வாரும் எம்பெருமானுடைய அந்த ஊழி முதல்வன் என்பதற்கு உணர்த்துவதற்காக பெரும்பாழ் மெய்கருத்த ஊழி முதல்வன் என்று சொல்லுவார். பெரும்பாழ் என்பது இப்பொழுது நம்ம விஞ்ஞானத்துல மாடர்ன் சயின்ஸ்ல என்ன சொல்றோம்? இந்த மில்கி வேல இந்த பிளாக் ஹோல் சொல்லுவார் இல்லையா? பிளாக் ஹோல் தான் மில்கி வேல அச்சு போன்று இருக்கின்றதுன்னு சொல்லுவார். அதுல ஒரு மிக 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 மெல்லியதான ஒரு ஒளிக்கீற்று கூட உள்ளே போக முடியாது. அது அத்தகைய அடர்த்தி உள்ளது பிளாக் ஹோல். அந்த பிளாக் ஹோல் தத்துவம் தான் ஸ்ரீமன் நாராயணன் பெருமை. அதைத்தான் ஊழி முதல்வன் என்று இங்கு சொல்லுகின்றார் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இத சொல்லும் பொழுது பெரியவெல்லாம் ஒரு வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவார். வேடிக்கையான கதை தான், இதுக்கு பிரமாணம் எல்லாம் கேட்காதீங்க. ஒரு நாள் பரமபதத்துல ஸ்ரீமன் நாராயணன் ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் கூப்பிடுறாரு எல்லாரையும். எல்லா தேவர்களையும் சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிட்டாராம். உடனே பிரம்மதேவன் என்ன பண்றாரா, அவருடைய வாகனம் எது? அன்னபக்ஷி. அன்னபக்ஷியில இருந்து வேக வேகமா போயிட்டு இருக்கார். போயிட்டு இருக்கிற பார்த்து ரொம்ப தூரத்திலே வரும்பொழுதே திருமேனி கருத்து கார்மேனி வண்ணனாக பெருமாள் இருக்கிறத பார்த்து இந்த அன்னபட்சி என்ன நினைச்சுதான், ஐயோ மழை வரப்போறது, கார்மேகம் இருக்குன்னு நினைச்சு கருப்பா இருக்கேன்னு நினைச்சிட்டு நான் இதுக்கு மேல வரமாட்டேன். ஏன்னா அன்னத்துக்கு மழைன்னா பயம். என்ன பண்ணிட்டு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு வண்டியில இருந்து கீழே தள்ளி விட்டுட்டு வாகனம் இல்லாம நிற்கிறார். இதுக்கு மேல நான் வரமாட்டேன்னு ஏன்னா அந்த கருமையை பார்த்து பயந்து. இவர் வாகனம் இல்லாமல் இருக்க அப்போ சுப்பிரமணிய சுவாமி மயில்ல வந்துட்டு இருந்தாராம். எனக்கு ஒரு லிப்ட் கொடுங்கன்னு கேட்டாராம். பிரம்மா கேட்டாராம். சரி கொடுக்கறது. மயில்ல ஒரு பக்கம் சுப்பிரமணிய சுவாமி, ஒரு பக்கம் பிரம்மா. பிரம்மாக்கு எத்தனை தலை? 4 தலை. ஆறுமுகனுக்கு எத்தனை தலை? 6 தலை. 6 4 10 தலை தெரியுது. 10 தரையில மயில் ஆடி ஆடி வருது. தூரத்துல பெருமாளுடைய கரிய திருமேனியை பார்த்த உடனே மயிலுக்கு அது ஒரு மேகம் நினைச்சிட்டு கொண்டாட்டம் ஆட ஆரம்பிச்சிருந்தான். இது ஆடத்தை பார்த்த உடனே, இந்த 10 தலையும் ஆடத்தை பார்த்த உடனே பிராட்டி என்ன பண்ணா, ஐயோ மீண்டும் ராவணன் வந்துட்டான் போடுறீங்க நம்ம அபகரிக்கிறதுன்னு பெருமாளை கட்டிட்டாலும். அப்படின்னு ஒரு அனுபவம். இது ரசமான கற்பனை. கற்பனையை தவிர இதுக்கு ஆதாரம் இருக்கா, அப்படி எங்கேயா சொல்லியிருக்கான்னு கேட்காது. ஒரு கற்பனை. இப்படி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, அந்த கருமைக்காக இந்த கதையை பெரியவெல்லாம் சொல்லுவா. பாழியம் தோளுடைய பத்மநாபன் கையில். இந்த பாசுரத்துல பத்மநாபன் தான் சொல்லியிருப்பாளே தவிர பத்மநாபன் சொல்லியிருக்க மாட்டான். பத்மநாபன் என்பது வடமொழி, சமஸ்கிருதத்தில் சொல்றது. அதை தமிழ்படுத்தும் பொழுது பத்மநாபன் என்று தமிழ்படுத்துகின்றார் ஆண்டாள். பாழி அந்தோளுடைய பத்மநாபன், அகன்று அழகிய திருத்தோள்களை உடையவன், சுந்தர திருத்தோள்களை உடையவன். சுந்தரபாகு யாரு? பெருமாள். அத்தகைய சுந்தரபாகு அழகிய தோளை உடையவன், அகன்ற தோளை உடையன், லாண்ட தின்றோல் மணிவண்ணன் அல்லவா அவன். அந்த பெருமாளை இங்கு பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில். அவன் கையில் என்ன இருக்கு? ஆழி, சக்கரம் இருக்கின்றது. அந்த சக்கரம் எப்பொழுதும் அப்படியே ஜோதி ஸ்வரூபமாக மின்னிக்கொண்டிருக்கின்றது அல்லவா? அது போன்று இந்த கார்மேகங்கள் கடலிலிருந்து நீரை உறைந்து மேகமாக மாறின உடனே அந்த மேகங்கள் மேனி கருத்து ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு மின்னலாக வெளிப்படுகின்றது. முதலே பார்த்தோம், பகவான்
மின்னல் போன்று ஒளிர்பவன் பகவான் என்று வேதம் விழித்ததல்லவா? ஆகவேதான் இங்கு பாடியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து என்று சொல்கிறார். வலம்புரி சங்கநாதம் எப்படி தின் தின் என்று அதிருமோ அது போன்று இடி இடித்து மின்னல் மின்னி மழை பெய்ய வேண்டும் என்று ஆண்டாள் கட்டளை இடுகின்றார். இங்கு ஒரே ஒரு விஷயத்தை நாம பார்க்கணும். அதாவது வெளிச்சத்தினுடைய வேகம் சப்தத்தினுடைய வேகத்தை விட அதிகம். ஆகவேதான் முதல்ல மின்னலை சொல்றா, அடுத்தது இடியை சொல்லுகின்றார். இதெல்லாம் சயின்ஸ்ல பின்னால நாம கத்துண்ட பாடத்தை அப்பயே ஆண்டாள் இங்க பதிவு பண்ணிருக்கான்ட்டு நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ பத்மநாபன் என்பதற்கு ஒரு சின்ன விளக்கத்தை பார்ப்போம். பத்மம் என்றால் தாமரை. முதலே சொன்ன இல்லையா, பத்மநாபன் என்ற சமஸ்கிருத வார்த்தையை பத்மநாபன் என்று தமிழில் சொல்லுகின்றால் தாமரை. பத்மநாபன் என்ற நாமம் சொல்லி பகவானுடைய உதரபந்தம் பத்மம், அதரம் பத்மம், நேத்திரம் பத்மம், ஹஸ்தம் பத்மம், திருவடி பத்மம், அவன் திருமுழுவே பத்மம், அவனே ஒரு பத்மவனம். அந்த பத்மவனத்திலே இன்னொரு பத்மவனம் சென்று திருமார்பிலே அமைந்து கொண்டது. அந்த பத்மவனம் யார் என்றால் மகாலட்சுமி தாயார் என்று மிகவும் அழகாக மதுராஷ்டகத்திலே பத்மநாபன் என்பதற்கு ஒரு ஸ்லோகத்திலே அழகாக அனுபவிச்சிருப்பார். நீங்க எல்லாரும் பாடுவீங்கன்னு நினைக்கிறேன். மாமி பாடுறீங்களா? அதரம் மதுரம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம் கமனம் மதுரம் மதுராபதிதே அகிலம் மதுரம் வசனம் மதுரம் சரிதம் மதுரம் வசனம் மதுரம் லலிதம் மதுரம் லலிதம் மதுரம் பிரமிதம் மதுரம் மதுராபதிவே அகிலம் மதுரம் வேணூர் மதுரோ ரேணூர் மதுரः வானூர் மதுரः பாதோ மதுரோ நித்யம் மதுரம் சத்யம் மதுரம் மதுராபதிரே அகிலம் மதுரம் கீதம் மதுரம் பீதம் மதுரம் புக்தம் மதுரம் சுப்தம் மதுரம் ரூபம் மதுரம் திலகம் மதுரம் மதுராபதிரே அகிலம் மதுரம் கரணம் மதுரம் தரணம் மதுரம் 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 ஹரணம் மதுரம் ஸ்மரணம் மதுரம் அமிதம் மதுரம் சமிதம் மதுரம் மதுராபதிரே அகிலம் மதுரம் குஜ்ஞா மதுரம் மாலா மதுரம் யமுனா மதுரா ஈதி மதுரா சலிலம் மதுரம் கமலம் மதுரம் மதுராபதிரே அகிலம் மதுரம் கோபி மதுரா லீலா மதுரா யுக்தம் மதுரம் முக்தம் மதுரம் நிஷ்டம் மதுரம் இஷ்டம் மதுரம் மதுராபதிரே அகிலம் மதுரம் கோபா மதுரா காலோ மதுரா யஷ்டிர் மதுரா சிருஷ்டிர் மதுரா தலிதம் மதுரம் பலிதம் மதுரம் மதுராபதிரே அகிலம் மதுரம் என்று பகவானை பத்மவனமாக எல்லாம் பகவானுடைய ஒவ்வொரு அங்கமும் பத்மம் என்று மதுராஷ்டகத்திலே வர்ணிப்பது போன்று பத்மநாபன் கையில் என்று அந்த பத்மநாபனை இங்கு ஆண்டாள் நினைவுபடுத்துகின்றார். ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமரை போல். சார்கம் என்பது ராமர் கையில் இருக்கின்ற வில். ராமபானம் எப்படி வர்ஷிக்குமோ அது போன்று மேகம் வர்ஷிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகின்றார். ஆகவேதான் வலம்புரி போல் நின்று அதிர்ந்து என்று சொல்லுகின்ற பொழுது வலம்புரி சங்கநாதத்தினுடைய அந்த சப்தத்தினுடைய மேன்மையை சொல்லுகின்றார். வலம்புரிக்கு என்ன மேன்மை அதையும் ஒரு சுருக்கமா சொல்றேன். 1000 சிப்பிகள் சூழ இருந்ததுன்னா ஒரு இடம்புரி சங்கு இருக்கும். 1000 சிப்பி ஒரு இடம்புரி சங்கை சுற்றி 1000 சிப்பிகள் இருக்கும். 1000 இடம்புரி சங்குகள் சூழ ஒரு வலம்புரி சங்கு இருக்கும். 1000 வலம்புரி சங்கெல்லாம் சூழ்ந்து இருப்பது சலஞ்சலம் என்ற ஒரு சங்கு. இந்த சலஞ்சலம் அல்லது தேவதத்தம் என்ற சங்குதான் அர்ஜுனன் கையில் இருந்ததாக மகாபாரதத்திலே சொல்லுவார்கள். ஆகவே சலஞ்சலம் 1000 வலம்புரி சங்குகள் சூழ்ந்து இருப்பது. அந்த 1000 சலஞ்சலங்கள் சேர்ந்து இருந்ததுன்னா பாஞ்சசன்யம் பகவானுடைய கையில் இருக்குது. அப்போ அதனுடைய பெருமை எப்படி இருக்குன்னு பாருங்க. அத்தகைய பாஞ்சசன்யத்தை பஞ்சனன் என்ற ஒரு ராட்சசன் கவர்ந்து சென்ற பொழுது பஞ்சனனை சம்ஹாரம் பண்ணி பகவான் பாஞ்சசன்யத்தை மீட்டான் என்பது வரலாறு. இதை ஆண்டாள் நாச்சியாரே நாச்சியார் திருமொழியில ஒரு பாசுரத்தில் அழகாக சொல்லியிருப்பார். கடலில் பிறந்து கருதாது பஞ்சனன் உடலில் வளர்ந்தது போல் யூழியான் கைத்தலத்திடலில் குடியேறி தீய வசுரர் நடலை படமுழங்கும் தொட்டத்தாய் நச்சங்கே என்று இந்த பாஞ்சசன்யத்தை ஆண்டாள் நாச்சியார் போற்றி பாடுவார். அப்படிப்பட்ட பாஞ்சசன்யத்தினுடைய விளக்கம் எப்படி இருக்குமோ அதுபோன்று நீ சப்தத்துடன் மழை பொழிய வேண்டும் என்று பர்ஜன்ய தேவதைக்கு ஆண்டாள் நாச்சியார் ஒரு கட்டளை இடுகின்றார். இந்த வலம்புரி சங்கை பற்றி ஆண்டாள் நாச்சியார்
5 இடங்களிலே திருப்பாவியில் சொல்லியிருப்பதையும் இங்கு நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆழி போல் மின்னி பழம்புரி போல் நின்றதிருந்து என்று இந்த 4வது பாசுரத்திலே சொல்லுகின்றால், வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டலியோன்று 5வது பாசுரம் 6வது பாசுரத்திலே நாளைக்கு மறுநாள் சொல்ல போகின்ற பாசுரத்திலே சொல்லுவார். தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தான் என்று 14வது பாசுரத்திலே சொல்லுவார். சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையின் என்று 14வது பாசுரத்திலே சொல்லியிருக்கின்றார். பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சசன்னியமே என்று 26வது பாசுரத்தில் சொல்லியிருக்கிறார். இப்படி பாஞ்சசன்னியத்தை 5 பாசுரங்களிலே ஆண்டாள் நாச்சியார் போற்றி பாடியிருக்கின்றால் இந்த திருப்பாவையிலே. பாஞ்சசன்னியம் சார்கம் உதைத்த சரமழை போல். பாஞ்சசன்னியத்தினுடைய சப்தம் வந்த பிறகு என்ன கிடைக்கணும்? நமக்கு மழை பொழிய வேண்டும், வர்ஷிக்க வேண்டும். வர்ஷிப்பது கொஞ்ச நாளை தூர்றது, கொஞ்ச நாளைக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது, கொஞ்ச நாளை தூர்றது, அப்படி பெய்யக்கூடாது, வர்ஷிக்க வேண்டும். அப்படி மேலது தாரையா தண்ணி கொட்டணும்னா எப்படி கொட்டுறதோ என்ன தாரை மாதிரி மழை பொழிந்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு பொழிவதும் எப்படி பொழிய வேண்டும்? வாழ உலகினில் பெய்ய வேண்டும், எல்லோரையும் வாழ வைக்கும்படி பெய்ய வேண்டும் என்ற கட்டளை இடுவதனால்தான் இங்கு சார்கம் உதைத்த சரமழை போல் என்று சொல்லினார். ராமபாணம் எப்படி எல்லோருக்கும் நல்லது பண்ணுவதற்காக தீயவற்றை அழிக்கின்றதோ அதுபோன்று நாங்கள் வாழ்வதற்காக நல்மழியை கொடுக்க வேண்டும் என்று வருணனுக்கு ஒரு உத்தரவு போடுகின்றார். இந்த கோதண்டராமன் கையில் இருக்கின்ற இந்த சார்கம் என்ற வில்லில் இருந்து அம்பு மழை எப்படி வரும் என்பதை சுவாமி தேசிகன் மகாவீர வைபவத்தில் அந்த அம்பு சர 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 சரன் வர மாதிரி ஒரு ஸ்லோகத்துல சொல்றார் பாருங்க. அகில ஜகத நிகமுஜ பலவர பலதச லவண தசக லவண ஜனிக ககன பரவச ரஜனி சர யுவதி வில்பன வசன சம விஷய நிகம சிகர நிகர முகர முகமுனி வரபரி வனிதா. இது ராமனுடைய கையில் இருக்கின்ற வில்லில் இருந்து அம்பு எப்படி வருகின்றது என்பதை மகாவீர வைபவத்திலே சுவாமி அனுபவித்தார். இந்த வார்த்தையை சொல்லும்போதே நான் பெறறது தடுக்கிறது எவ்வளவு வேகமா வருதோ அது போன்று சார்கம் உதைத்த சரமழை போன்று உன்னுடைய மழை பெய்ய வேண்டும் என்று இங்கு வாழ உலகில் பெய்திடாய் என்று ஆண்டாள் பிரார்த்தனை பண்ணுகின்றார். இங்கு ஒரு பெரிய உண்மையை நாம் உணர வேண்டும். கீழ்ப்பாசுரத்திலே மாதம் மும்மாறி பெய்ய வேண்டும் என்று வேண்டியது போல் நன்மை பயக்கும் வகையில்தான் மழை பெய்ய வேண்டும் என்று ஊழி முதல்வனாகிய அந்த எம்பெருமானுக்கு உன்னுடைய தேவதையாகிய உன் கீழ் அடிபணிகின்ற அந்த வர்ண பகவானுக்கு பர்ஜன்யனுக்கு வாழ உலகில் பெய்கிறாய் என்று நீ ஆజ్ఞையிட வேண்டும், உத்தரவிட வேண்டும் என்று அவருடைய பொதுவான அர்த்தங்கள். இப்பொழுது இந்த பாசுரத்துல சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அது இலக்கிய நோக்கில் அனுபவிப்போம். தமிழ்ல ஒரு முக்கியமான எழுத்து மற்ற மொழியில இல்லாத ஒரு எழுத்து ழா. ழா என்ற எழுத்து தமிழுக்கே ஒரு சிறப்பான ஒரு எழுத்து. இந்த பாசுரத்துல ஆழிமழைக்கண்ணா பாசுரத்துல ழா என்ற எழுத்தை 11 முறை ஆண்டாள். நீங்க அந்த பாசுரத்துல எங்கெங்கெல்லாம் ழா டி எல்லாம் வருதோ போடு பாருங்க, எண்ணி பாருங்க, 11 தடவை சொல்லியிருப்பா ஆண்டாள். பெரியாழ்வாரையும் மிஞ்சி விடுகின்றாள். பெரியாழ்வார் ஒரு பாசுரத்துல 10 முறை தான் சொல்லியிருப்பார். ஆனால் ஆண்டாள் 11 முறை இந்த ரா என்ற எழுத்து தன் பாசுரத்தில் அமையும்படி இந்த பாசுரத்திலே அமைத்திருக்கின்றார். இது ஒரு வகை அனுபவம். இன்னொரு அனுபவம் இந்த பாசுரத்தில் என்னன்னா, தமிழ் இலக்கணத்தினுடைய ஓமை அணி. ஓமை என்ன ஒப்பிட்டு காட்டுவது, இதுக்குன்னு ஒப்பிட்டு காட்டுகின்ற அந்த ஓமை அணி இந்த பாசுரத்திலே அதிகமாக இருக்கும். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து என்று சொல்லுகின்ற பொழுது மெய் உவமையும் உரு உவமையும் சொல்லப்படுகின்றது. ஆழி போல் வெண்ணி வளம்புரி போல் நின்றதிர்ந்து என்ற பொழுது வினை ஓமை சொல்லப்படுகின்றது. சரமழை போல் என்ற பொழுது பயன் ஓமை சொல்லப்படுகின்றது. இப்படி ஓமை அணியினுடைய தாக்கம் இந்த ஒரு பாசுரத்தில் மட்டும்தான் அதிகமாக இருக்கின்றது என்பது தமிழ் பேரில் இருக்கின்ற ஆர்வத்திலே நாம் அறிந்து கொண்டோம் என்றால் இது இலக்கியமாக இந்த பாசுரத்தை நாம் அனுபவிக்கின்ற ஒரு முறை. இப்படி எப்படி பார்த்தாலும் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் சொல்லுகின்ற அந்த பஜனை தேவதை மூலம் எம்பெருமானிடம் பிரார்த்தனை பண்ணுவதற்கு பிறகு அன்பு மேலிட்டினால் எம்பெருமானுக்கே கட்டளையிடுகின்ற ஒரு பாங்கை இந்த பாசுரத்திலே நாம் காண்கின்றோம். ஆகவே வையத்துள் வாழ்வாங்கு வாழ
பகவத் பிரேமையிலே திளைத்து கிருஷ்ணானுபவத்திலே நீராட வேண்டும் என்று ஆண்டாள் அழைத்தபடி நாம் எல்லோரும் கிருஷ்ணானுபவத்திலே திளைத்து பகவத் பிரேமையிலே திளைத்து அந்த எம்பெருமானுடைய கருணை மழையை நன்றாக உட்கொள்வோம் என்று பிரார்த்தித்து அமைகின்றேன். ஆண்டாள் திருவடிகளே சமர்ப்பணம். கவிதாக்கீச சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.